யாரும் திறக்காத அறை. பத்மநாப சுவாமி கோவிலின் பி வால்ட் மர்மம். ஜாக் உண்மை சம்பவம். இந்தியாவில் ஒரு கோவில். அந்த கோவிலுக்குள் பல நூற்றாண்டுகளாக யாரும் திறக்காத ஒரு அறை. அந்த அறையை திறக்க முயன்றவர்கள் ஏன் பின்னால் வாங்கினார்கள்? அந்த கதவுக்குப் பின்னால் என்ன இருக்கிறது? பல 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதையலா? அல்லது இன்னும் உலகம் அறியாத ஒரு வரலாறா? இன்று நாம் பார்க்கப் போவது இந்தியாவின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக கருதப்படும் பத்மநாப சுவாமி கோவிலின் தி வால்ட் மர்மம். கேரள மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில். இந்த கோவில் மகாவிஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மிகப் பழமையான கோவில்களில் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகளாக திருவிதாங்கூர் அரச குடும்பம் இந்த கோவிலை தங்களின் உண்மையான அரசனாகவே கருதி வந்தது. அரசர்கள் தங்களை பத்மநாபதாசன் என்று அழைத்துக் கொண்டனர். இந்த கோவில் வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, இந்தியாவின் மிகப்பெரிய வரலாற்று பொக்கிஷங்களையும் தன்னுள் பாதுகாத்து வருகிறது. இந்த கோவிலின் அடித்தளத்தில் பல இரகசிய வால்ட்டுகள் இருப்பதாக நீண்ட காலமாக கூறப்பட்டு வந்தது. அவை ஏ, பி, சி, டி, இ, எஃப் என்று பெயரிடப்பட்டிருந்தன. 2011ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த அறைகளை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டது. அப்போது உலகமே எதிர்பார்க்காத ஒரு உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. ஒன்றன்பின் ஒன்றாக வால்ட்டுகள் திறக்கப்பட்டன. அதனுள்ளே தங்க சிலைகள், வைரங்கள், மரகதங்கள், பழமையான கிரீடங்கள், தங்க நாணயங்கள், விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் என்று எண்ணற்ற செல்வங்கள் இருந்தன. இந்த புதையலின் மதிப்பு பல லட்சம் கோடி ரூபாயாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் மதிப்பிட்டனர். இதன் மூலம் பத்மநாப சுவாமி கோவில் உலகின் மிகப்பெரிய செல்வம் கொண்ட கோவிலாக அறியப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு வால்ட் மட்டும் யாராலும் திறக்கப்படவில்லை. அதுதான் பி வால்ட். இந்த கதவில் சாதாரண பூட்டு இல்லை. 2 நாகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த கதவை பார்த்தாலே இது சாதாரண அறை அல்ல என்பது புரியும். இந்த வால்ட்டைப் பற்றி பல கதைகள் மக்களிடையே பரவி வந்தன. சிலர் இந்த கதவு ஒரு புனித மந்திரத்தால் மட்டுமே திறக்கப்படும் என்று நம்புகின்றனர். சிலர் இதற்குள் இன்னும் பெரிய புதையல் இருப்பதாக கூறுகின்றனர். வேறு சிலர் இரகசிய சுரங்கங்கள் இருப்பதாகவும் கூறுகின்றனர். ஆனால் இந்த கதைகளுக்கு உறுதியான வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இவை மக்கள் மத்தியில் பரவிய மர்ம நம்பிக்கைகள் மட்டுமே. 2011ஆம் ஆண்டு ஆய்வின்போது மற்ற அனைத்து வால்ட்களும் திறக்கப்பட்டன. ஆனால் பி வால்ட் மட்டும் திறக்கப்படவில்லை. இதற்கான காரணங்கள் மத நம்பிக்கைகள், பாரம்பரிய மரபுகள், பாதுகாப்பு மற்றும் சட்ட ரீதியான விவாதங்கள். இதன் காரணமாக இன்று வரை அந்த கதவு அப்படியே மூடியே உள்ளது. சமூக வலைதளங்களில் சாபம், நாகங்கள், அமானுஷ சக்திகள் என்று பல கதைகள் பரவி வருகின்றன. ஆனால் இவற்றில் எதற்கும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இல்லை. உண்மையில் அந்த அறை இன்னும் திறக்கப்படாததால் அதனுள்ளே என்ன இருக்கிறது என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. இந்த மர்மம் வெறும் புதையல் பற்றியது மட்டுமல்ல. இந்தியாவின் வரலாறு, மதம், பாரம்பரியம், கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரம் இவை அனைத்தையும் இணைக்கும் ஒரு முக்கியமான சின்னமாக இந்த கோவில் விளங்குகிறது. அதனால்தான் பி வால்ட் மர்மம் இன்றும் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. பல நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அதன் பின்னால் வெறும் செல்வமா, பழமையான ஆவணங்களா, அல்லது இன்னும் உலகம் அறியாத ஒரு வரலாறா? இந்த கேள்விக்கான பதில் எதிர்காலத்தில் மட்டுமே கிடைக்கலாம். அதுவரை பி வால்ட் இந்தியாவின் மிகப்பெரிய மர்மமாகவே தொடர்கிறது. இந்த மர்மத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பி வால்ட்டுக்குள் என்ன இருக்கலாம்? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற உண்மை சம்பவங்கள், வரலாற்று மர்மங்கள் மற்றும் இந்தியாவின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.